இன்றைக்கு இலங்கை அரசாங்கத்தால் விடுமுறையை அளிச்சிருக்கணும் இந்த பெட்ரோல் நெருக்கடியை சமாளிக்கிறதுக்கு வந்து. இன்றைக்கு முதல் முறையாக புத்தளம் வந்துக்கிறீங்க. ஒருத்தன் டெட் பாடியாக கிடக்குறான். சுட சுட சோழன். தேடி வந்தேன் நானே. நீ காய்ச்சா போடாம வீடியோ எடுத்துட்டேன். எடுத்துட்டேன், உண்மையாக எடுத்துட்டேன். போட போகிறேன் நெல்ல கணக்கு பெயர் சொந்த பந்தம் எல்லாம் வந்து நிற்கணும். வணக்கம் வணக்கம். இது தாடா எனக்கு தாடா நான் ஓடுறேன் தாடா. வணக்கம் எல்லாருக்கும். இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கிறோம். இந்த பரபரப்பான சிச்சுவேஷனில் இனியும் இங்கே தாக்கு பிடிக்கலாதுண்டு நாங்கள் கொழும்பு நகரத்துலேருந்து வந்து எங்களோட பயணத்தை வந்து ஆரம்பிக்கிறோம். நாங்கள் யாழ்ப்பாணத்துலேருந்து வந்து சவுத் காலி அங்கால சைட் எல்லாமே வந்து ஒரு சுற்றி பார்ப்போம் ரெண்டு வெளிக்கிட்ட இரவே வந்து இந்த கியூஆர் நடைமுறை போட்டினோம். அதனால் இங்கால இது வந்து இலங்கையில் மட்டுமில்லை உலகம் பூராமே வந்து உலகத்தில் பெரிய போர் நடக்கிறபடியாக வந்து இந்த எரிபொருள் தட்டுப்பாட்டால் எங்களால் பயணிக்க முடியலை. அதனால் கொழும்பில் லைசன்ஸ் எங்களோட லைசன்ஸை கொடுத்து இன்டர்நேஷ்னல் லைசன்ஸ் மாத்திரக்கு நின்றுனாங்க. அது கொடுத்துட்டு அது கலெக்ட் பண்ணிவிட்டு நேற்று மதியம் வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு இன்றைக்கு நாங்கள் திரும்பவுமே வந்து எங்களோட பயணத்தை தொடங்க போகிறோம். ஆனால் நாங்கள் இப்போ நேரடியாக வந்து யாழ்ப்பாணம் போக போகிறதில் இடையில இருக்கிற விஷயங்களையும் வந்து உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறோம். இப்போ நாங்கள் கொழும்புலேருந்து வெளிக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 60 கிலோமீட்டர்கள் வந்து தொலைவில் நிற்கிறோம் நினைக்கிறேன். அப்படி தான் நினைக்கிறேன். இடையில் ஒரு இடத்துல நல்ல ஒரு இயற்கையான இடம். இந்த கரையிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இளநீ சோளம் அப்படியான இதில் வந்து விற்று கொண்டிருந்தவ. கொழும்புல இருந்து இங்கே வரும் மட்டுமே இருக்கிற பெட்ரோல் ஷெட் எல்லாத்துலேயுமே வந்து கியூ அவ்வளவு எல்லாருமே வந்து லைனில் நிற்கணும். அதோட முக்கியமாக குறிப்பிட்டு சொல்ல போகணும், இன்றைக்கு இலங்கை அரசாங்கத்தால் விடுமுறையை அளிச்சிருக்கணும் இந்த பெட்ரோல் நெருக்கடியை சமாளிக்கிறதுக்கு வந்து அரச வங்கி விடுமுறைகள் வந்து இன்றைக்கு அறிவிச்சிருக்கணும். போக இன்னுமே வந்து நிலைமை கடமையாகும் என்று தான் நினைக்கிறேன். ஆனால் அதுகள் எல்லாத்தையும் சமாளித்து போதான் வேணும். இது தனியே இலங்கையில் மட்டுமில்லை உலகம் பூராமே வந்து இந்த பிரச்சனைகள் வந்து எதிர்நோக்கப்படுறது தான். வேலைக்கு உலகத்தில் நடக்கிற போர் முடிவடைந்து ஒரு தீர்வு ஒன்று கிடைச்சா நல்லா இருக்குமென்னு நம்புவோம். சரி, நாங்கள் இன்றைக்கு போகிறோம். அதோட இன்றைக்கு எங்களோட புதுசாக ஒரு நபர் உண்டு இந்த பயணத்தில் இணைஞ்சு கொள்கிறார். யார் புதுசாகண்டா நீங்கள் இந்த பயணம் தொடங்கினால புதுசாக இணைஞ்சு கொள்றீங்க. இவர் வந்து கொழும்புக்கு ஒரு இன்டர்வியூ நிமித்தம் வந்து வந்திருந்தவர். கொழும்புக்கு ஒரு செமினார் நிமித்தம் வந்து வந்திருந்தவர். நாங்களும் கொழும்புல நிற்கிற அறிஞ்சு அப்படியோ வந்து இணைஞ்சு கொண்டவர். சரி, அவருக்கு வந்து இன்றைக்கு லீவு, நாளைக்கு லீவு, அப்படியோ எங்களுடைய பயணத்தை தொடர்ந்து நிற்கிறோம். இதிலேருந்து கிட்டத்தட்ட அதில் பார்த்திங்கன்னா நீர்கொழும்பு வந்து 29.5 கிலோமீட்டர் அதில் போட்டிருக்கு. நல்ல ஒரு இயற்கையான ஒரு இடம். ஒரு காத்தொண்டு வேண்டும்ட்டு நிப்பாட்டினாங்க. இதில் உள்ளுக்குள்ளே களைச்சி போய் இங்கே ஒருத்தன் டெட் பாடியாக கிடக்குறான். எங்கடா அவனங்கடா? டேய் அவன் நேற்றவங்களை விட்டுட்டு எங்கேயோ போன உடம்பு அழுப்பா ஏதோ கீர்ண காயம் எல்லாம் இருக்கிறான் முதுகில். எங்கே போனவனுன்னா தெரியல. வாரம் போகிறோங்க, அதை நாங்கள் தேடி பிடிக்கிறோம். எப்படி இருக்குன்னு வேற. ஆனால் இது குளம் இல்லை, இது இந்த வயல்கரை தான். இங்கே கரையில எல்லாம் வந்து இந்த சிற்றுண்டிகள்ண்டா இந்த இளநீ மற்றது சோளக்கடை ஒன்று கிடக்கு. சோளம் சீசன் உள்ளபடியாக வந்து இங்கே சோளம் வந்து அவிச்சு விற்று கொண்டோமே. கேதா ஒரு அவிச்ச சோளன் வந்து 100 ரூபாய். சோளம் சாப்பிட்றீங்களா? ஒன்றை வேண்டும் ஏக்கா. சாப்பிடுவாங்க. அப்படியே இதில் போனோம்னா வந்து இதுலேயும் ஒரு பெட்ரோல் ஷெட் இருக்குது. சரியோ, இந்த பெட்ரோல் ஷெட்லேயும் வந்து சரியான கியூ நிற்குது. அவள் வந்து சாப்பிட்றா. அதனால் நாங்கள் போவோமே, இந்த பயணத்தை தொடங்குவோம். என்ன சாப்பிட்டோம். இந்த வண்டி இடைக்கல இப்படி கேமரா திருப்பேக்க வண்டி உள்ளவோ பிறகு வந்துடும். சரி, இப்படியே போகிறோம். ஆனால் யாழ்ப்பாணம் இன்றைக்கு போக மாட்டோம். யாழ்ப்பாணம் இன்னும் போகிறதுக்கு வந்து 3 நாட்கள் இருக்குது.
என்னது? அது சரி. அது என்னென்னா வந்து நாங்கள் அதோட ராசாத்திக்கு வந்து கொஞ்சம் பொருட்கள் வந்து வேணும்னு நினைச்சினாங்க. நான் இப்போ தானே ஃபர்ஸ்ட் டைம் ராசாத்தி. ராசாத்தியில் நீங்கள் இப்போ இன்றைக்கு தான் வந்து வாரீங்க. இன்றைக்கு தான் பயணத்தை தொடங்கி இருக்கிறீங்களா? ஆனால் இன்றைக்கு இருக்கிற சிச்சுவேஷனில் வந்து இந்த கண்ணாடியும் வேண்டையில் வேலையில் முடியலை. போய் நாங்கள் யாழ்ப்பாணம் சேர்ந்தா காணுமன்ற மாதிரி இருக்குது. அதனால் போய்கொண்டு இருக்கோம். கொஞ்சம் வேறுங்க டீசல் இல்லாமல் கட்டி இழுத்து கொண்டு போகணும். இல்லைன்னா ஒன்றுமே செய்யலாது. கணக்கு பெட்ரோல் செட் எல்லாமே வந்து கூட்டி இருந்தது. கணக்கு பேர் சைக்கிள்லேயும் போகக்கூடியதை காணக்கூடிய மாதிரி இருந்தது. ஒரு சோழனை வந்து வேண்டுவோம். கொண்டு தான் கொண்டு சுட சுட சோழன். இந்த கண்டா கண்டா அவிக்காத சோழன் எவ்வளோ வேணா? செய்யா ஒக்கமாக செய்ய. அவிக்காத வந்து 100 ரூபா, அவிச்சது வந்து 100 ரூபாய். அப்படியே ஒரு இதில் வந்து போட்டு தருவினோம். போ சாப்பிட்டு கொண்டு போகலாம். சரி, இப்படியோ இதுலேருந்து பயணத்தை துவங்குவோம். நான் அங்கேருந்து வரைக்கும் வந்து வீடியோ எடுக்கலை. என்ன சம்பவம்னா வந்து ரூட் மாறி விட்டுட்டோம். ஹைவேயில் போவோம்னா பார்த்துட்டு அப்புறம் கீழால் விட்டுட்டோம். வயிற்றில் இடம் இல்லை. உண்டு சின்னதுண்டு. சுடுது சுடு சுடு. நல்லா இருக்குண்ணா போகிற வழி. சூப்பர். இன்றைக்கு இலங்கை திருநாட்டில் வந்து இந்த பெட்ரோல் எரிபொருள் தட்டுப்பாடால் புதன்கிழமை விடுமுறை விட்டுருக்கு. அரச விடுமுறை விட்டுருக்கு. ஆனால் இருந்தாலுமே வந்து விடுமுறை என்றாலும் வீதிகளில் வாகனம் குறையலை. விடுமுறை என்றபடியாக தான் எக்கச்சக்க வாகனங்களை காணக்கூடிய மாதிரி இருக்குது. அதோட பெட்ரோல் ஷெட் இருக்குது தானே, பெட்ரோல் ஷெட்டுகள்லேயும் வந்து கணக்க வாகனங்கள் லைனில் நிற்கிறதையும் வந்து காணக்கூடிய மாதிரி இருக்குது. விடிய இடியப்பம் சாப்பிடுவோம். நல்ல கடை, நல்ல ஏன்னா பெரிய கடையை பார்த்து நிப்பாட்டுறத விட சின்ன சின்ன கடையில் நிப்பாட்டிங்கன்னாவும் டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். என்ன காணும் வெள்ளை நான் வந்து கொஞ்சம் காரசாரமாக சாப்பிடும். நேற்று கடுமையான வேலை செய்தாராம் என்ன, அதனால் கொத்து வந்து ஆர்டர் பண்ணிக்கும். நல்லா இருக்குது. வெளியில் பார்க்க சின்ன கடையெல்லாம் யோசிக்கிறீங்க, ஆனால் சாப்பாடு நல்லா இருக்குது. விலையும் வந்து ரீசனபிளாக தான் இருக்குது. இதில் போய்க்க நீர் குழம்பு தாண்டி போய்க்க ட்ரை பண்ணி தமிழ் கடை தமிழ் பாட்டு போவோம். ஆனால் எவ்வளோ சின்னன்னு பாருங்கள். தங்கமே தேடி வந்தேன் நானே. நல்ல நித்திரை கொண்டு வருது ஐயா. சரி, நாங்களும் இங்கே வந்து திருப்பவும் புத்தளத்துக்கு வந்துட்டோம் மக்களே. என்ன சம்பவம் பண்ணால் வந்து நாங்கள் வந்த நேரம் மழை அடித்த வைக்கக்கு குளிர்மையாக மழை பெய்யுது. நாங்கள் மறுபடியும் வந்து புத்தளத்துக்கு வந்துட்டோம். புத்தளத்தெல்லாம் நிற்க போகிறோம். எப்போ யாழ்ப்பாணம் பலிக்கிற போகிறோம்னு தெரியாது. இங்கேருந்து இன்னும் கொஞ்சம் இடங்களுக்கு போக போகிறோம். தம்பி, நீங்கள் இன்றைக்கு முதல் முறையாக புத்தளம் வந்துக்கிறீங்க. முதல் முறையாக வந்துக்கிறீங்க. என்ன வேறு இருக்குது இப்போ வரைக்கும் அந்த வீடுகள் தோப்புகள் உள்ள தென்னந்தோப்பு தான்.
எல்லாம் வேற பெரிய ஒரு காணியாக இருக்கும். அதில் என்னென்னு சொல்ல சின்ன வீடாக இருந்தாலும் நல்ல ஒரு வடிவான வீடு ஃபுல்லாக தென்னந்தோப்பு தான். இந்த தோப்பு எப்படி இருக்குது? வண்டி விடாமா? ஊரில் கிடக்கா தென்னை இப்படி தென்னை இருக்காடா? நான் அங்கே ஒன்றுன்னா பார்த்துக்கிறேன். என்னென்னு சொல்கிறது, இதாக வளர்க்குறாங்களே. இங்கே வந்து கூடுதலாக இது வளரும், சும்மா வளரும் நோம்பலா. சரி, இப்போ என்ன சம்பவம்னா வந்து நாங்கள் இன்றைக்கு வந்த நாளாண்டு கோயிலன் மாமா அந்த கராச்சி வச்சுக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். எங்களோட வாகனம் இங்கே செய்த நாங்கள் அவன் பேரண்டை வந்து திருமுழுக்கு தினம். அதனால் அங்கே வந்து விருந்துக்கு வர சொல்லியிருக்கணும். இப்போ மதிய உணவு அங்கே தான் பாருங்கள். எதிர்ச்சியாக வந்த நேரம் இப்படி ஒரு நிகழ்வில் கலந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடச்சிருக்கு. இப்போ அங்கே போயிட்டு இன்றைய நாள் என்ன மாதிரி போகுதுன்றதை அப்படியோ காட்டிட்டு இந்த வீடியோ வந்து நிறைவு செய்கிறோம். மப்பாக இருக்குது, ஒரு மழை ஒன்று பெஞ்சால் இனிமேல் நல்லா இருக்குண்ணே. குட்டிப்புளி எங்கேடா போனி? ஆடா இண்டே காய்ச்சடை போட்டுருக்குறேன். நேரு காய்ச்சா போடாமன்ட்ட ஒரு காய் சொல்லிவிடு, காய் சொல்லிவிடு, காய் சொல்லண்டா. என்னடா நீ காய்ச்சா போடாமன்ட்ட வீடியோ எடுத்துட்டேன்டா. எடுத்துட்டேன், உண்மையாக எடுத்துட்டேன். போட போகிறேன், எல்லாருக்கும் காட்ட போகிறேன். தாடா எனக்கு தாடா, எனக்கு தாடா, நான் ஓடுறேன். தாடா விடுறா, நான் ஓடுறேன். முடி விடு, உடையுமா விடண்டா, நான் ஓடுறேன். ஆ இந்த சைக்கிள் தான் நான் ஓடுறேன். ஒன்றையும் தாரிங்க இல்லைடாப்பா. தா இதை எப்படி அப்படி எப்படி டீ நோ கொடுக்காதீங்க, கொடுக்காதீங்க. விழுந்துருவேன். எப்படி இருக்கீங்க? ரெண்டு லீவ் இல்லையா? ஆ பாட்டிக்கு வந்துக்கிறீங்க, வேலைக்கு வந்து. சரி, கோயில மாமாவோட வீடு இங்கே தான் இருக்குது. இங்கே தான் ஃபங்க்ஷன் நடக்குது. ஆனால் இருந்தாலும் வந்து வேலைகள் நடக்குது. கணக்கு பெயர் சொந்த பந்தம் எல்லாம் வந்து நிற்கணும். வணக்கம் வணக்கம்.